ஹலோ வலிக்கண்ணம்மா. குட் வணக்கம் மார்னிங். வணக்கம் குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங் வணக்கம் வணக்கம். எல்லோருக்கும் காலை வணக்கம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சுக்கிர பகவானோட நாள். எல்லோருக்கும் காலை வணக்கம். காப்பி போடுவோம், டீ போடுவோம். டீயா காப்பியா? டீ சாயந்தரம் தான் காப்பி. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம டீ சாப்பிட வேண்டியது. பேசாமல் சென்டர்லேயும் ஒரு அடுப்பு கொடுத்துருக்கலாம். சென்டர்லையா? இந்த இடத்துலையும் அப்படிலாம் இருந்தால் சுட்டுக்குவோம். கை பக்கத்துலேயே இருந்தால் சுட்டுக்குவோம். டிஸ்டன்ஸ் விட்டு இருந்தால் தான் நல்லது. டிஸ்டன்ஸ் 4 அடுப்பெல்லாம் சிரமம். அங்கிட்டு தாண்டி ஒன்று பண்ணுறதுலாம் சிரமம். ஆனால் கை ஒரு வாகில் தானே போகும். ஆமாம், சுட்டுக்குவோம் மேற்கொண்டு. ஆனால் எப்படி பண்ணுறாங்க? சிரமம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. உங்களுக்குலாம் ஆனால் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அதை கொதிக்கிற வரைக்கும் வச்சுட்டு பேசாமல் இருக்கலாம். அதுவாக கொதிக்கட்டும். இறக்கையில் கொள்ளையில் கஷ்டம். ஆமாம். இது சாமிக்கு நைவேத்தியம். நாட்டு சக்கரை தீந்துருச்சு போல. இல்லை, இதுக்கு இன்னொரு பாக்கெட் வாங்கினது. 1/2 கிலோ தான் எடுத்துருக்கோம். 1/2 கிலோ இருக்கு. ஒரு நாள் அந்த இதில் காஃபி ஊற்றி பார்த்தீங்களா? எதில்? காஃபி அதில் ஊற்றுனா உருகி போயிடும். சுடுறது ஊற்றலாம். அப்புறம் நீங்கள் தான் சொன்னீங்க ஊற்றலாம் ஏர்டைட் கண்டெய்னர்னு. ஏர்டைட் கண்டெய்னர். காஃபி ஊற்றக்கூடாது, காற்று போகாது. நம்ம டைட்டாக மூடிட்டோம்னா எந்த பொருளும் கெடாது. அப்புறம் ஏன் அதில் காஃபின்னு போட்டிருக்கு? காஃபின்னு சும்மா அவங்க டிசைனுக்காக போட்டிருக்காங்க. காஃபி தூள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஹோட்டலில் டிஃபன் போட்டிருந்தா போய் கேட்க மாட்டேன் டிஃபன் தாங்கன்னு. டிசைனுக்கு போட்டுக்கன்னு சொல்லுவாங்களா? டிசைனுக்கு தான். இதுல எந்த காப்பி போட்டிருக்கு, அதுக்காக காப்பி கேட்பியா? அந்த ஏற்ற மாதிரி இங்கே போட்டிருப்பாங்க. ஆமாம் கப்பு. ஆமாம், அதுல எந்த காப்பிக்கு போட்டிருக்கு காஃபி. இப்போலாம் பால் சீலிங்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க வீட்டுக்கு அழகா மேலே. மேலே பால் சீலிங். அதுவே பார்க்குறதுக்கு ஆள் இருக்கு. என் ஃப்ரெண்டு சதீஷ்லாம் அதே பார்க்குறேன் போல. பால் சீலிங். அதுலேயும் காசு கிடைக்கும் போல. யாராவது கான்ட்ராக்ட் பிடிச்சி கொடுத்தா. பால் சீலிங் தான் இந்த நடுவில் டிசைன் வருது. இருந்துச்சு நடுவில் உள்ளதில். நடுவில் அது எப்படி பண்ணுவாங்க? இதுக்கு மேலே சும்மா இதுதான் இந்த தெர்மோகோல் தான் நினைக்கிறேன். அப்படியா? தெர்மோகோல் தான் டிசைன் பண்ணுறாங்க. அது கீழே விழுந்துடாதா? அதுதான் இப்படியே ஒட்டிதான். தெர்மோகோலாக தான் இருக்கும். இந்த இது மேலே இன்னும் சிமெண்ட் வைக்க முடியாதுல்ல? சிமெண்ட் எல்லாம் வைக்க முடியாது. தெர்மோகோல் தான். தெர்மோகோலை தான் இப்படி டிசைன் ஆக்கிறாங்க. அப்படி சிமெண்டில் டிசைன் பண்ணால் அவர் கொத்தனார் ஆயிடுவார் இல்லை? இட்லி வைக்கணும். காலையில் என்ன இட்லி? வெங்காய கோஸ். வெங்காய கோஸா? ஏன் வெங்காய கோஸ்? அப்புறம் என்ன பண்ணுறது? சட்னி வச்சா ஒரு சட்னி மட்டுமா வைப்போம். அம்மாவுக்கு பிடிச்சது வெங்காய கோஸு, கோஸ் மல்லி. இந்த கோஸில் வர்றதெல்லாம் பிடிக்கும். வெங்காய கோஸு, வெங்காயம், தக்காளி எல்லாம் அரிக்கி போட்டு செய்யணும். கோசமல்லி, கத்திரிக்காய் வேக வச்சு செய்யணும். புரியுதா? புரிகிறது. டீக்கான இன்க்ரீடியன்ஸ் மக்களே. டீக்கான இன்க்ரீடியன்ஸ் டீ தூள். வேற என்ன இன்க்ரீடியன்ஸ்? நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை இந்த அதில் போட்டு வச்சுக்கேன். சரிவா, சாமி கொண்டு நிவேத்தியம் பண்ணிட்டு வந்துடும். ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எந்திரிச்ச உடனே பல் விளக்கி மூஞ்சி கழுவிட்டு விளக்கேற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபஸ்ட்டு வேலை நான் ஆரம்பம் அதான் விளக்கேற்றுறது தான். காலையிலையும் சரி சாயந்தரமாக 6 மணிக்கெலாம் விளக்கேற்றுவேன். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எரியும், அப்புறம் தான் குளிர வைப்பேன். ஏன் 6 மணிக்கு தான் நல்ல நேரமா? பொழுது விடியறதுக்குள்ளே சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே ஏற்றணும், அதுவும் நல்லது தான். அப்படி எழுந்திரிச்சா அப்படி ஏற்றிடுவேன். லேட்டாக எழுந்திரிச்சோம்னா கொஞ்சம் லேட்டாக இருக்கும். சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே ஏற்றுறது நல்லது. இங்கே ஏன் மிக்சிக்கு அடியிலலாம் இது போட்டுச்சு கேட்ட? அது அழுக்காகாமல் இருக்கிறது. தர அழுக்காகாமல் மிக்சி அழுக்காகாமல்? தர அழுக்காகாமல். மிக்சியே ஒரு ஸ்டாண்டில் உட்காந்துருக்கு பாருங்க மக்களே. எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறோங்கிற ஒரு ஃபீலிங் தான். கடைசி அதுலேயே எடுத்துட்டு தான் துடைக்கணும். அதையும் க்ளீன் பண்ணுவேன் ஒவ்வொரு நாளைக்கு. நம்ம மன திருப்தி அவ்வளோதான். அப்படி வச்சுட்டா சேஃப்டியாக இருக்கணும். அப்படி வச்சுட்டா சேஃப்டியாக இருக்கணும்னா நமக்கு ஒரு மன திருப்தி. ஆனால் கொஞ்சம் அடிக்கடி துடைக்க வேண்டாம். இப்போ நான் என்னோட இது இருக்குல்ல கம்ப்யூட்டர் டேபிள், அதில் பேப்பர் போட்டுறதுக்கு முன்னாடி டெய்லி அழுக்காகும். பேப்பர் போட்ட உடனே வாரத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா துடைச்சா போதும். அப்படி நானும் அடிக்கடி எடுத்து நீட் பண்ணிடுவேன். எப்பயாவது ஒருக்கா முடியலை நான் தான் விட்டுருப்பேன். எல்லாமே அடிக்கடி எடுத்து நீட் பண்ணிடுவேன். இது 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 அந்த மூளை எல்லாமே. இந்த ஸ்டாண்ட் ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லையா? எது இந்த ஸ்டாண்டா? இதில் தானே பெருங்காயம், காப்பித்தூள், இது இட்லி பொடி இதெல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் அடிக்கடி எடுக்கிறத இங்கே வைக்க வேண்டியானே? அடிக்கடி எடுக்கிறதே இதெல்லாம் மிளகாத்தூள், உப்பு, புளி அதெல்லாம். டீ போட்டாச்சு. அந்த கிண்ணத்தில் வடிகட்டிக்குவா. கிட்ட அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிறேன். இதை ஒரு வழியாக செட் பண்ணிட்டீங்களா? பொருள் கீழே விழுகாம? இல்லைன்னா வச்சா பொருள் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு. அது பரவாயில்ல, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அது நல்ல நிறைய ஜாமான் கொடுக்குது. பார்க்கதான் இப்படி இருக்கு. நிறைய ஜாமான் விலை கிளம்பி தரணும். அந்த ரவுண்டு கூடையை விட இது நல்லா இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம். டீ ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் பண்ணும்போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புதினா சட்னி, இது இட்லி, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.